சக்தி, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் கண்டுபிடிப்பேன் சக்தி. ஐ லவ் யூ சக்தி. ஐ லவ் யூ. சக்தி, 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 யோ, சக்தி, யோ, வண்டி அடியா. யோ, சக்தி, 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 ஹலோ, அந்த கேஸ் ஒன்றும் இல்லை. சக்தி, சக்தி, ஐயோ சார், 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 கண்ணை திறந்து பாருங்க சார். நான் இப்போ டிரைவிங்கில் இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஓகே, ரைட். சார், சார், நான் கூப்பிடுறது கேக்குதா சார்? என்ன பின்னாடி ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. சார், கண்ணை திறங்க சார். திவ்யா, பின்னாடி ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படியா? வா, அது போய் என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். சரி வாங்க. சார், சார் உங்க பேர் என்ன சார்? என்னாச்சு அவருக்கு? என்னாச்சு சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சரி, நான் டாக்டர் தான். என் வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சரி, பார்த்து 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 மெதுவா. மெதுவா மெதுவா. கதவு திறங்க சார். இருங்க, உள்ள கொண்டு போங்க. பார்த்து பார்த்து மெதுவா. சார், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க சார்.
நான் உள்ளே போய் டாக்டர் சந்துரு இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க சார். நான் டாக்டர் சுந்தரம், ஓகே டாக்டர் சந்துருவோட ஃப்ரெண்டு. ஓகே. சந்துரு இருக்காரா? இல்ல சார், இப்பதான் டியூட்டி முடிச்சுட்டு போனாரு. ஓகே. நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரன் ஒருத்தர் மேலே அடிச்சிட்டாரு. சரிங்க சார். அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. தலையில வேற காயம் ஹெவியா பட்டிருக்கு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். கண் முழிச்சதும் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுங்க. சரிங்க சார். அப்புறம் அவரோட செல்போன்ல நம்பர் பார்த்து அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் தகவல் சொல்லிடுங்க. ஓகே சார். என் கார்ல தான் பேஷண்ட் இருக்காரு. அவரை கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். சாகுல், சிஸ்டர் கனி, இங்க வாங்க. அது வரேன் சிஸ்டர். போய் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வாங்க, பேஷண்ட்டை கொண்டு வரணும். ஓகே சிஸ்டர். ஓகே. அப்புறம் சிஸ்டர், டாக்டர் சந்துரு வந்தா டாக்டர் சுந்தரம் வந்தாருன்னு மறந்துடாம சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே. பாவுங்க, அதுக்கு தான் ரோட்டெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணணுங்கிறது. பாருங்க, நொடி பொழுதுல நம்ம நிலைமையே மாத்திடுது. ஆமா, அதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை பாரு, இவங்க யாருன்னே தெரியல. இவங்க வீட்டில் இவங்களை காணோன்னு எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஆமாங்க, ஒரு பொண்ணு வீட்ல இல்லைன்னா அது வீடே இல்லைங்க. ம். ஆமா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. யாருன்னு பாத்தீங்களா? ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஒருவேளை நீங்க கொடுத்த ஆடை பார்த்துட்டு யாராவது கால் பண்ணிருக்கலாம்ல. நீ சொல்றதும் சரிதான். இப்பவே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கறேன். என்னாச்சுங்க? ஃபோன் எடுக்கலாமா அவங்க? பரவாயில்ல, திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அது. ம்.
உங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்க. நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. இது யாரோட பர்ஸ்? நம்ம கார்ல இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோமே அவரோட தான் இருக்குமோ? எஸ், அவரோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க இவ்வளோ பணமா? என்னங்க இது இவ்ளோ பணம் இருக்கு? இப்போ என்னங்க பண்றது? இதுல பணத்தை விட எல்லா ஐடென்டி கார்ட்ஸும் இருக்கு. அதான் இதுல முக்கியம். சரி, நான் இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நினைவு தெளிஞ்சு ஒருவேளை வீட்டுக்கு போயிருந்தா? நீ சொல்றதும் சரிதான். பேசாம இந்த ஐடியில இருக்க அட்ரஸை பார்த்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது சரிங்க. இன்கேஸ் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலனா கூட அவங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அவரை பத்தி சொல்லிட்டு வாங்க. சரி சரி, நீ உங்களை பத்திரமா பாத்துக்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரிங்க. போயிட்டு வந்துடுறேன். சார் என்னாச்சு சார்? இது எந்த இடம்? நான் எங்க சார் இருக்கேன்? இது ஹாஸ்பிட்டல் சார். ஹாஸ்பிட்டலா? நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்க ரோட்ல மயங்கி விழுந்துட்டதா இங்க வந்து ஒருத்தர் சேர்த்துட்டு போனாரு சார். அவரும் ஒரு டாக்டர் தான். டாக்டரா? ஆமா சார். நான் எவ்வளவு நேரமா இங்க இருக்கேன்? இன்னைக்கு மார்னிங் தான் சார் அட்மிட் ஆனீங்க. சார் சார் எங்க போறீங்க சார்? நான் நார்மலா தாங்க இருக்கேன். நான் உடனே வெளியே போகணும். என் பர்ஸ் எங்க? இல்ல சார், இந்த போன் மட்டும் தான் உங்ககிட்ட இருந்துச்சு. ஒருவேளை ரோட்ல விழுந்தப்போ பர்ஸ் மிஸ் ஆயிருக்குமோ? தேங்க்யூங்க. ஓகே நான் சார். வரேன். அண்ணா, என்னங்க? என்ன? முதல்ல உட்காருங்க. வந்து உட்காருங்க. ஐயோ, என்னாச்சு? அண்ணா, என்னண்ணா ஆச்சு? தலையில அடிபட்டு கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. என்னாச்சுண்ணா? சக்தியை பார்த்தேன். சக்தியை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? அண்ணா, எங்கண்ணா பாத்தீங்க? சக்தியை சிக்னல்ல அதே வெள்ளை கலர் ஏட்டியாஸ் கார்ல பார்த்தேன். அவளை பிடிக்கிறதுக்கு இறங்கி போனேன். அதுக்குள்ள சிக்னல் விழுந்து கார் யூட்டர்ன் ஆயிடுச்சு. பேரிகார்டை கிராஸ் பண்ணி எப்படியாவது சக்தியை பிடிச்சிடணும்னு தான் நான் ஓடி போனேன். ஆனா அந்த நேரத்துல ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான். அதுல நான் கீழே விழுந்து என் தலையில அடிபட்டு மயக்கம் வந்துருச்சு. எழுந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சக்தியை பக்கத்துல பார்த்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ணா, வருத்தப்படாதீங்கண்ணா. அண்ணி எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருந்த நமக்கு இப்போ அண்ணி நல்லா இருக்காங்க. யாரோ ஒருத்தரோட பாதுகாப்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு.
இன்னும் சீக்கிரத்துல அது யாருன்னு தெரிஞ்சு நம்ம அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா, தைரியமா இருங்க. ஆமாங்க, கவலைப்படாதீங்க. எனக்கும் மனசுல சக்தி சீக்கிரமா கிடைச்சிருவான் தான் தோணுது. சக்தியை காப்பாத்தினவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா சக்தி இந்நேரம் நமக்கு கிடைச்சிருப்பால்ல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏங்க, உங்க உடம்ப ரொம்ப அழட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப தேவை. இங்க பாருங்க, தலையில வேற அடிபட்டிருக்கு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமாண்ணா, இந்த நேரத்துல உங்களோட ஹெல்த் தான் முக்கியம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. யார் நீங்க? என் பேர் சுந்தரம். ம். மிஸ்டர் சிவா. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தெரியும், அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே நான் தான். ஐயோ, அப்படியா? வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க. ஆ. வாங்க சார். உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, பரவாயில்ல, உட்காருங்க. ஓகே. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். சரி, அப்போ ஒரு காஃபி மட்டும் கொடு. இதோ எடுத்துட்டு வரேன். ஓகே. சார், இந்தாங்க. தேங்க்யூ. யார் அண்ணி இவங்க? உங்க அண்ணனை ஒருத்தர் காப்பாத்தினார்ல, அவர்தான் இவரு. ஓ. ம். காஃபி சூப்பருங்க. தேங்க்யூ. ஆமா, இப்ப சிவா எப்படி இருக்காரு? அவரு தூங்கிட்டு இருக்காரு. இருங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரேன். இல்ல வேண்டாம், அவர் நல்லா தூங்கட்டும். ஆக்சுவலி நான் இங்க வந்ததே அவர் பர்ஸை கொடுத்துட்டு போலான்னு தான். ஓ, ஆமா, அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? அவர் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோ இடிச்சிருச்சு. அப்போ அவருக்கு தலையில அடிபட்டு மயக்கமாயிட்டாரு. நான் தான் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அதுக்கப்புறம் கார்ல வந்து பார்க்கும்போது தான் பர்ஸ் அங்க இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். இந்தாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஐயோ, என்ன சார் நீங்க? அவரை காப்பாத்திருக்கீங்க. அவர் பொருளை இவ்வளவு பாதுகாப்பா கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. அதை போய் செக் பண்ணா நல்லாவா இருக்கும்? எல்லாம் சரியாதான் இருக்கும். நான் வரேங்க. சரிங்க. ஹலோ. அண்ணன் ரூம்ல இருந்து தான் ஏதோ சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அது தெரியாம கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு. நீங்க என்ன சிரமப்படுறீங்க? சொன்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம். இந்தாங்க உங்க பர்ஸ். இது எப்படி? நீங்க ஏதோ கார் முன்னாடி விழுந்தீங்களாமே, அவர்தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. நான் விழுந்த காரா? இப்ப அவர் எங்க இருக்காரு? இப்பதான் பர்ஸ கொடுத்துட்டு கிளம்பி போறாரு.
இது சக்தி இருந்த கார் தான். அப்ப நானும் சக்தியும் ஒரே கார்ல தான் டிராவல் பண்ணிருக்கோமா? ச்சே, சக்தியை பார்த்து மிஸ் பண்ணிட்டேனே. ஏங்க அண்ணா